ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதியன் சமையல். இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம மிக்சர் போட்ட வீடியோ நான் உங்களுக்கு போட்டு விடவே இல்லை. மிக்சர் மிக்ஸ் பண்ண வீடியோ தான் நம்ம போட்டு விட்டுருந்தோம். ஏன்னா இதுக்கு டைம் இல்லை. என்னென்னா தீபாவளிக்கு முந்தின நாள் 6 மணி வரைக்கும் அதிரசம் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். சுத்தமாக டைமில் 7:30 கிட்ட ஆச்சு எல்லாருக்கும் டெலிவரி பண்ணி முடிக்கிறதுக்கு. அதனால் எனக்கு இது எடிட் பண்ண டைம் இல்லை. அதுக்கப்புறம் மற்ற வேலைகள்லாம் வீட்டில் எல்லாம் வீடு க்ளீன் பண்ணுறது எல்லா வேலைகளும் இருந்துச்சு. அதனால் நம்மளால் முடியல. ஆனால் தீபாவளி அன்றைக்கெலாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நல்லா தூங்கினேங்க. தீபாவளி அன்றைக்கி நல்லா தூங்கினேன். நேற்று நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கடைக்கு அது இன்னொன்று என்னென்னா, நிறைய சகோதரிகள் கேட்டிருந்தாங்க, மிச்சர் எங்களுக்கு அனுப்பிவிட மாட்டீங்களா அப்படின்ட்டு. ஏன்னா அந்த டைம் நம்மளால் கரெக்டாக நான் லேட்டாக தான் போட்டது, ஆர்டர் எடுத்ததே அந்த அதிரசமாகவும் லேட்டாக தான் நம்ம ஆர்டர் எடுத்தோம். அந்த டைம்லேயே பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, இப்போது ஒருத்தங்களுக்கு ஒரு மேடத்துக்கும் அதிரசம் போகவே இல்லை சென்னையில். கோயம்புத்தூர்லேயும் ஒரு பொண்ணுக்கு அவங்களுக்கு மாவு அவங்களுக்கும் போகலை. நேற்று தான் 2 பேருக்குமே ரீச் ஆச்சு. அதனால தான் நான் என்னென்னா, அவசரப்பட்டு நம்ம ஆர்டர் எடுத்துகிட்டு கரெக்டாக ப்ராப்பராக கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே அது கஷ்டமாகிடும். அதனால் எது முடியுமோ அதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு கொடுக்கும் அப்படின்னே கடவுள் செயலில் நல்லாவே ஆர்டர் வந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய சகோதரிகள் வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குது அதிரசம். அது ஒருத்தங்களாம் சொன்னாங்க, எங்கள் அம்மா போட்ட மாதிரியே இருக்குது, அப்பவும் சின்ன வயசில் நாங்கள் சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. நாங்கள் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஒரு சகோதரி சொன்னாங்க, அவங்க கொஞ்சம் எனக்கு அது சாஃப்டாகவே ஆகலை, மேலெலாம் கொஞ்சம் அரிசி மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. அவங்கள்ட்ட நான் சொன்னேன், ஒரு 2 நாள் ஆனால் தான் அது சாஃப்ட் ஆகும் அப்படின்னேன். இன்னும் அவங்கள்ட்ட கேட்கல. தீபாவளி கழித்து நான் கேட்குறேன் உங்களுக்கு, அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சான்னு சொல்லுங்கள். அப்படி இல்லைனாலும் நான் உங்களுக்கு 2வது நான் அதிரசம் போட்டு அனுப்பி விட்றேன் அப்படின்னேன். ஏன்னா இன்றைக்கி மாவு மிக்ஸ் பண்ணுறேன். அதனால் இனிமேல் தான் பண்ணணும். இப்போ தான் கடைக்கு போயிட்டு வந்தோமா, அதனால் இனிமேல் ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கும் ஃபோன் பண்ணிவிட்டு, ஒருவேளை அவங்களுக்கு அந்த அதிரசம் சரியில்லை அப்படின்னா நம்ம அனுப்பி விட்ருவோம். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. மற்ற எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குனாங்க. எல்லாருக்குமே ரீச் ஆச்சு. இதுக்கு பிறகு நான் லட்டு போட்டு அந்த வீடியோவை அடுத்த வீடியோவில் போடுறேன்.